ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்ச அப்புறம் தான் தெரியுது நம்ம வாழ்க்கையில பிளட் குரூப் மட்டும்தான் பாசிட்டிவா இருக்குதுன்னு. சூரியன் இல்லாமலும் வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அது போல தான் வாழ்க்கையும். பொண்டாட்டி இல்லாமலும் வாழ முடியாது, பொண்டாட்டியோடையும் வாழ முடியாது. ஏண்டி நான் எருமை மாதிரி கத்திட்டு இருக்கேன், காது கேட்கல? நீ ஏன் எருமை மாதிரி கத்துற? எருமை பாஷெல்லாம் எனக்கு தெரியாது. மணி எத்தனடி தெரியலையா? ஏன் வாட்ச் ஓடலையா? அது எப்படியா ஓடும்? அத கையில புடிச்சு கட்டி வச்சிருக்கல. எப்படிடி இவ்வளவு அறிவாளியா இருக்க? அதெல்லாம் பிறக்கும் போதே வந்துருச்சுடி. அப்ப சரி பண்ண முடியாது போ. என்னங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்ல. இன்னைக்கு என் பிறந்த நாளுங்க. அடடே மறந்துட்டோம்ல. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேற்கொண்டு கிஃப்ட் வர கேட்பால. இன்னைக்கு உன் பிறந்தநாள் பிள்ளை, என்ன வேணா மாமன்ட்டு கேளு, நான் வாங்கி தரேன். அப்படியாங்க? இருங்க இரு கொஞ்சம் இரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில சொல்லிவிட்டு நீ என்ன வேணாலும் கேளு, தாராளமாக நான் வாங்கி கொடுக்குறேன். சரி கேளுங்க, சொல்றேன். உன் பிறந்தநாள் எப்பப்போ வரும்? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நீ எத்தனை மாதத்தில் பிறந்த? 10 மாசத்துல பிறந்தேன். 10 மாதத்தில் பிறந்த நீயே 12 மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறிய, எப்படி? ஆமால. பழைப்புட்டா. ஏங்க, இந்த ஆண்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்கமா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி சிங்கமா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் நாங்கள் சிங்கம்தான், கல்யாணத்துக்கு பின்னாடியும் நாங்கள் சிங்கம்தான். என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு பின்னாடி எங்கள் தலை மேலே காலி ஏறி உட்காந்துருக்கு. சாரோட பேருந்தா? கிழிஞ்சது போ, தமிழ் வேற தெரியாதா? ஆறுமுகம். വലിയ പേര്. ഒരു മുഖം ഇവിടെ ഉണ്ട്, 5 മുഖം എവിടെ ഉണ്ട്? பொட்டியில வச்சு பூட்டிருக்கேன், திறந்து காட்டுறேன். பாக்கியலட்சுமி கொண்டா போட்டுட்டாலே ஒரு பொம்பளை வளர்ந்துட்டான்னு அர்த்தம், தெரியுமா? ஆமா. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்தா. என்னையா தேடுற? 100 ரூபா வச்சிருந்தேன்டி, எங்க விழுந்ததுன்னு தெரியல. நல்லா தேடி பாரு. நல்லா தேடி பார்த்துட்டேன்டி. என் அண்ணம்மா வயது எடுத்திருக்குமோ? அவளை ஏன் சந்தேகப்படுற? அவளாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டா, என்ன மாதிரி. சரிடி, சும்மா ஒரு வார்த்தை கேட்டு பாக்குறேன். ஓப்பனா கேட்காதயா, அவ வருத்தப்படுவா. ஏமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? சொல்லு சித்தப்பா. நீ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு 100 ரூபா கடந்தா எடுத்து வச்சுப்பியா? ஐயோ, நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன் சித்தப்பா. நான் தான் சொன்னேன்ல, அவ என்ன மாதிரி. உடனே செலவு பண்ணிடுவேன், இல்ல மாட்டிப்பல்ல. அப்ப இவ தான்டா எடுத்திருக்கா. நான் ஒன்னும் ரோட்ல எடுக்கல சித்தப்பா, முந்திரி மரத்துல தான் எடுத்தேன். நீ சொன்னது உண்மைதாண்டி, அப்படியே ஒன்ன மாதிரியா இருக்கா. என்னென்ன சோகமா இருக்கீங்க? நீங்க ஒரு பக்கம் சோகமா இந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க, அக்காவுங்க சோகமா அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. என்னன்னாச்சு? வீட்டில் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா? வயசு 40 ஆச்சு, இன்னும் என்னால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, அதான் சண்டை. கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கா. அட என்னென்ன சொல்றீங்க? 40 வயசு ஆச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் வீடு கட்டாம இருக்கீங்க. நாளை 23 வயசுல வீடு கட்டிட்டேன் தெரியுமா? அண்ணா கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமா, என்ன வேலை பார்க்குறீங்க? கொத்தனார் வேலை தான். என்னென்ன சோகமா இருக்கீங்க? நீங்க ஒரு பக்கம் சோகமா இந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க, அக்காவுங்க சோகமா அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. என்னன்னாச்சு? வீட்டில் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா? வயசு 40 ஆச்சு, இன்னும் என்னால் ஒரு சொந்த வீடு கட்ட முடியல, அதான் சண்டை. கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி இருக்கா. அட என்னென்ன சொல்றீங்க? 40 வயசு ஆச்சுன்னு சொல்றீங்க, இன்னும் வீடு கட்டாம இருக்கீங்க. நாளை 23 வயசுல வீடு கட்டிட்டேன் தெரியுமா? அண்ணா கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமா, என்ன வேலை பார்க்குறீங்க? கொத்தனார் வேலை தான்.